ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். உங்களுக்கு பொங்கல்லாம் எப்படி போச்சுங்க? எங்களுக்கு அருமையாக போச்சு. பொங்கல்னாவே கம்பல்சரி கோலம் இருக்கும். இது நான் போட்ட கோலம். மகாராஷ்டிராவில் பானை அந்த மாதிரி வச்சு இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பானை கிடைக்கல. ஸோ அதனால நான் குக்கர்லேயே வச்சிட்டேன். வீட்லேயே படசல் போட்டு மஞ்சள் பிள்ளையார் வச்சு கரும்பு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ரொம்பவே திருப்தியாக இருந்தது. மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி கேரட் இந்த சீசனில் கிடைக்குங்க. இதை வச்சு மோஸ்ட்லி எல்லாருமே அல்வா பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கேரட்டை வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். சீவியும் பண்ணலாம். ரெண்டுமே பெட்டர் ஆப்ஷன் தான். நான் குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். இதில் வந்து அரை டம்ளருக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு வந்து பாலை வந்து எடுத்துக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, பச்சை பாலாக இருந்தாலும் சரி. இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் 3 விசில் வரைக்கும் விட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிறது நல்லது. சீக்கிரமாக குழஞ்சு போயிடும் நல்லா விசில் விடும்போது. இது கூடவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனிப்புக்காக தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு பருப்பு மத்து வச்சு மசிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே பால் எல்லாமே சுண்ட ஆரம்பிச்சிரும். சைட் பை சைடு வடச்சட்டியில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வணக்கி அதில் கொட்டினோம்னா நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி. கேரட்டு, பால், நெய், முந்திரி திராட்சை தாங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.